அந்தி கிறிஸ்து ஆட்சிக்காக ப்ரிப்பரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது, மறந்துடாதங்க. பிசாசு கொஞ்சமா நகட்டி நம்மளை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டா. இப்பவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டது இப்பவே நடக்க ஆரம்பித்து விட்டதை நீங்க கவனிக்கணும். இப்பவே கடைகளுக்கு போனா நீங்க பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு QR கோடுன்னு வச்சிருக்காங்க. QR கோடுன்னு அதை கிளிக் பண்ணுங்க சொல்றாங்களா இல்லையா? இப்ப சர்ச்சிலே காணிக்க QR கோட்ல கொடுங்கன்னு போடுறாங்கல்ல. சர்ச்சிலேயே காணிக்க கொடுக்கன்னா ஸ்கிரீன்ல போடுறாங்கல்ல QR கோடு, அதை கிளிக் பண்ணுங்க, காணிக்க கொடுத்துடலாம். இப்ப எல்லாருக்குமே தெரியுதா இல்லையா? அந்த QR கோடுன்னு ஒன்று போடுறாங்களே, அதுல ஏதாவது எழுத்து இருக்கா, நம்பர் இருக்கா? அப்ப எப்படி அது செயல்படுது? சீல், முத்திரை. பைபிள்ல 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டவர் எழுதி வச்சிட்டாரு. இது வந்துட்டு அறிந்து கொள்ளுங்க, இயேசு வாசற்படியில வந்து விட்டார். அந்திகிறிஸ்து வாசற்படியில நிக்கிறான், காத்துன்னு இருக்கிறான். ஆயத்தமாகிவிட்டது உலகம் அந்திகிறிஸ்துவுடைய வருகைக்கு. நல்லா அறிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால் ஆவியானவர் எழுதி கொடுத்தது. முத்திரையில தான் வியாபாரம் நடக்கும், முத்திரையில தான் வாங்குறது விற்கிறதெல்லாம் நடக்கும். அதுக்கான அடையாளம் நம் கண் முன்னாலே தெரிய ஆரம்பித்து விட்டாரு. இனிமே நீங்க செல்போனு தேவையில்லை, நெத்தியில பதிச்சிடுறோம். சும்மா கையை வீசிக்கிட்டு வா, அங்க ஒரு மிஷின் இருக்கும் கடையில, ஒரு நெத்தி அதை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள, அதுல பேமெண்ட் கொடுத்துடலாம். இப்ப அமெரிக்காவில் அரிசியை விட சின்ன சிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? நெத்தியிலாவது வலது கையிலாவது அதை பதித்து கொள்ளலாம்னு அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரு கம்பெனியில, ஒரு பெரிய ஃபேக்டரியில பெரிய பிசினஸ் மேன் அறிவிச்சுட்டா இந்த சிப்பை விரும்பினவங்க பதிச்சு கொள்ளலாம்னு அமெரிக்காவில் பதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட், பதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இனி நமக்கு ரொம்ப காலம் இல்லை. ஒருவேளை நம்ம தலைமுறை தான் கடைசியா இருக்கலாம். இதுக்கு மேல காலம் இல்லை. வசனத்துல சொல்லப்பட்டதெல்லாம் கண்முன்னால ரொம்ப தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த சிப்பை பதிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். உங்களை பிசாசு அந்திகிறிஸ்து கண்ட்ரோல் பண்ணுவான், உங்களை அந்திகிறிஸ்து கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த சிப்பை பதிச்சுட்டா என்ன அர்த்தம்? அதுல என்னங்க தப்பு? காடுக்கு பதிலாக சிப்பை வச்சிட போறோம் அப்படின்னா, நெத்தியில அதை எப்போ வாங்கிட்டீங்களோ நீங்க அக்கினி கடலுக்குள்ள போறது கேரண்டி. என்ன வசனத்தில் இருக்குது இல்ல? சாத்தானுடைய முத்திரையை தரித்து கொண்ட எல்லாரும் நரகத்தின் அக்னியில கந்த